எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்ல மாமனார் மாமியார்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. அண்ணன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சுப்பா. அதை கேட்டதுல இருந்து மனசுக்கு நிம்மதியே இல்லாம இருந்துச்சு. அதான் சேரனாத்தான் கிட்ட சொன்னேன். உடனே சேராத்தான் அவர் வச்சிருந்த 15 லட்சம் ரூபாய உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருப்பா. இந்தாங்கப்பா, வாங்கிக்கோங்க. இப்போ எதுக்குமா மாப்பிள்ளை கிட்ட போய் இதெல்லாம் சொன்ன? என்ன மாமா, நான் என்ன மூணாவது மனுஷனா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அது உங்க வீடு மாமா. மீனா பிறந்து வளர்ந்த வீடு. அந்த வீட்டை வேற யாரும் வாங்க கூடாது. அந்த வீடு உங்ககிட்ட தான் இருக்கணும். தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க மாமா. இல்லம்மா, பணத்தை கை நீட்டி வாங்க மனசு கூசுதுமா. மாப்பிள்ளைய நான் என்னென்னலாம் வார்த்தையை சொல்லி அவமானப்படுத்திருக்கேன், அவரை காயப்படுத்திருக்கேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை என்னதும் நான் சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்காம ஓடி வந்து உதவி பண்றாரேம்மா. மாமா, உண்மையாலுமே உன் புருஷன் கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியிருக்குமா. என்ன மாமா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. பிடிங்க. வாங்கிக்கங்கப்பா. மாப்பிள, ரொம்ப நன்றி மாப்பிள. ஐயோ அப்பா. மாமா, மாப்பிள, என்ன முடிச்சிருங்க மாப்பிள. மாமா, எனக்கு இருந்த பண செருக்குல குடும்பத்தை ரொம்ப கேவலமா நடத்திருக்கு. அப்பா அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்திருக்கேன். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்களே, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள. மாமா, மீனா, நான் மாப்பிள மேலையும் அவர் குடும்பத்து மேலேயும் கோவமா பேசும்போதெல்லாம் நீ அவங்களுக்கு ஆதரவா தான் பேசுவ. என்னால அவங்கள புரிஞ்சுக்க முடிஞ்ச அளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியலையேம்மா. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குமா. அப்பா, அதை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். மாப்பிள என் மேல இவ்வளவு அன்போட மரியாதையோட இருக்காருன்னா அதுக்கு நீதாம்மா காரணம். ரொம்ப நன்றிமா. அப்பா என்னப்பா பண்றீங்க? நீங்க போய் எனக்கு நன்றி எல்லாம் சொல்லலாமா? என்னப்பா? உலகத்துல அப்பா அம்மாக்கு நிகரா யாருமே இல்லப்பா. எதுவுமே இல்லாம வெறுங்கையோட நான் பிறந்தப்போ சந்தோஷமா என்னை தூக்கி கொண்டாடினது நீங்களும் அம்மாவும் தானே. நாங்க உதவி செஞ்சாலும் செய்யலனாலும் நீங்க இதே அன்போட பாசத்தோட தானப்பா இருப்பீங்க. எனக்கு தெரியும்ப்பா.